கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் 28:15. நான் உன்னை கைவிடுவதில்லை. ஜெனிசிஸ் 28:15. I will not leave you. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமின் இரண்டாவது மனைவியாக இருந்த ஆகார் தான் குழந்தை உண்டானவுடன் சாராளை அற்பமாய் எண்ணுகிறாள். எனவே சாராள் கொடுமைப்படுத்த சாராளை விட்டு ஓடிப்போகிறாள். ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் வருகிறாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு, நீ போய் சாராளின் கீழ் அடங்கியிரு என்று சொன்னார். தன்னை கண்ட கர்த்தருக்கு ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அடுத்ததாக ஆகாரும் இஸ்மவேலும் துரத்தப்படுகின்றனர். திராட்சரசமும் அப்பமும் கொடுக்கப்பட்டு அவள் கிளம்புகிறாள். வனாந்திரத்திலே தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் தாகமாய் இருந்த பொழுது 2 பேரும் கதறுகிறார்கள். கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து தண்ணீர் துறவை காண்கிறாள். தண்ணீர் தாகம் தீர்க்கப்பட்டது. இஸ்மவேல் பிழைத்துக் கொள்கிறார். கர்த்தர் ஆகாரை ஆசீர்வதித்தார். இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கினார். இன்று உங்களையும் என்னையும் காண்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நம்மை எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடுவதில்லை. நம்முடைய அன்புக்குரியவர்களோ அக்கம்பக்கத்தாரோ உறவினர்களோ நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்து கொண்டிருக்கிற, நன்மை சமயமான பாதையில் நடத்துகிற கர்த்தர் நம்மை கைவிடார். நம்மை நேசிக்கிறார். ஆமென். எங்களை கைவிடாதவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். சிக்கிம் என்ற மாநிலத்திலே நிலச்சரிவினாலே சிக்கிக்கொண்ட 1000 சுற்றுலா பயணிகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால் மக்கள் பாதிக்கப்படாதபடி தேவரீர் கிருபையாய் எங்களுக்கு இறங்கி அழிவுகளிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் எங்களை தொடராதபடி தேவரீர் கிருபையாய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற நம்முடைய வலதுகரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறேன். சொல்லப்பட்ட துவக்குறிப்பிற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மீட்கப்பட கிருபை கொடுங்க. நம்முடைய கரம் தாங்கட்டும். அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதிலை கொடுத்து விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.